எங்கள் மாமியாரோட சமையல் தான். என்னென்ன செஞ்சுருக்காங்க பார்த்துடலாமா? அன்றைக்கி நான் செய்யலை, எனக்கு மற்ற வேலை இருந்ததுனால வெளியில் போயிட்டேன். நான் வெளி வேலை பார்க்க மாமியார் தான் பார்த்தாங்க. டிஃபன் மட்டும்தான் நான் செஞ்சேன். சாப்பாடு சுடு சுடு சாப்பாடு பொன்னியாரி வடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன குழம்புன்னு தெரியல, இது என் பையனோட சட்டி. என் மாமியாருக்கு தெரியல. இதில் நாங்கள் நான்வெஜ் செய்யவே மாட்டோம், அவனுக்கு பருப்பு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன் நான். ஏதோ பூண்டெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்காங்க, காரக்குழம்பு. காய் பெருசாக போடல, பூண்டு காய் மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. லைட்டாக உருளைக்கிழங்கு மட்டும் சின்ன சின்னதாக புடிசாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. காரக்குழம்பு வச்சுருக்காங்க. எங்கள் மாமியார் அப்படி தான், சின்ன சின்ன பாத்திரமாக பார்த்து எடுப்பாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு குட்டி குட்டி பாத்திரம் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். பேசாமல் நான் ஒரு சொப்பு சாமான் வாங்கி கொடுத்துடலான்னு பார்க்குறேன் எங்கள் மாமியாருக்கு. இதுதான் குழம்பு, காரக்குழம்பு வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கு வச்சு. காலையில் வச்சது தேங்காய் சட்னி வெளியிலேயே இருக்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இட்லி, ஆஹா எவ்வளோ இட்லி மீந்தி இருக்குது போல இருக்குது. இங்கே பொரியல். நான் சொல்லலை எங்கள் மாமியார் சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னுட்டு. எவ்வளோ குட்டி பாத்திரம் எடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னது இந்த கூர்க்கங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொரியல் பண்ணியிருக்காங்க. எங்கள் மூத்தாருக்கும் எங்கள் மாமியாருக்கும் மட்டும்தான், அவங்களுக்கு இந்த பொரியல் பிடிக்கும். ஸோ அதனால் செஞ்சுருக்காங்க கூர்க்கங்காய். எவ்வளோ குட்டி குட்டி பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே பாருங்க உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு. அதாவது இத்துணோண்டு உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணுறதுக்கு குட்டியோண்டு எடுத்து வச்சுருக்காங்க. இது அவங்களுக்காம், இது எங்களுக்காம், எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட கூர்க்காங்க, அந்த பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வானல் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன வானல் தான் பிடிக்கும். இது மூடி கூட பாருங்களா, ரொம்ப குட்டியோன்னு மூடி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க குட்டி குட்டி பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுறது எல்லாமே. அதே போல் உப்பு டப்பாவில் கூட சின்னோண்டு ஸ்பூன் போட்டிருப்பாங்க, கண்ணுக்கே தெரியாது. இங்கே காலையில் நான் வச்சுட்டு போன ஜீரக வெல்லம், இன்னும் சுக்கப்பொடி வாங்கலை, அதனால் ஜீரக வெல்லம் வச்சுட்டாங்க. இது காலையில் குழந்தைக்கு செஞ்ச இடியாப்பம் மீதி இருக்குது. இடியாப்பம் அது நைட்டுக்கு குழந்தைக்கு கொடுத்துருவேன், அது அப்படியே நம்ம மூடி வச்சலாம். இது பப்படம் பாக்ஸு, இது ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். பப்படம் இல்லாமல் வீட்டில் எதுவுமே இல்லை. பப்படம் பாக்ஸு எல்லாமே இருக்குது வீட்டில். இன்றைக்கி காரக்குழம்பு, கூர்க்கங்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பப்படம், அப்புறம் இடியாப்பம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச்சு.